welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க, இது வந்து ஃப்ரைடேயோட vlog ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு யஷ்வந்த் ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஒரு வீக் டே வந்து எப்படி இருக்கும், ஒரு சிம்பிளான ஒரு வீக் டேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த vlogல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு தலை சீவியாச்சு. தென் வந்து வெயில் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ வந்து சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு. அப்போ தான் நம்ம ஸ்கின்னை கொஞ்சமாவது ப்ரொடெக்ட் பண்ண முடியும். என்ன தான் நம்ம வந்து கொடைலாம் எடுத்துகிட்டு போனாலுமே நம்ம ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ கொஞ்சம் ஆக்சுவலி வந்து லேட்டாக தான் ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இன்றைக்கி வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் பண்ணிட்டேன். ஸோ வேக வேகமாக உட்காந்து சாப்பாடும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு, லன்ச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த vlog நீங்கள் வந்து பார்க்கும்போது ஃப்ரைடேக்கான ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் போட்டு குழம்பு பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து சைட் டிஷ் பண்ணியிருந்தேன். அவரைக்காய் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதோட வந்து கொஞ்சம் வெள்ளை மொச்சையும் வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருந்து அதை வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டு அதையும் இதையும் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு காய் போட்டு மொச்சை போட்டு சால்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா, டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தோன்னா சாம்பார் ரசம் தயிர் கூட்டு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு யஷ்வந்தை பிக்கப் பண்ண கிளம்பிட்டேன் அண்ட் கூட்டிகிட்டும் வந்தாச்சு. கொஞ்சம் வந்து ஒரு 5 minutes லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் போன உடனே. ஸோ சாரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வரும்போதே வந்து பாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஈவினிங் வந்து காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொன்னேன். தூங்கவே வரமாட்டேன்ட்டார். ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கூலாக இருந்தால் கூட ஆஃப் டே தான் இருக்கும், ஹோம் ஒர்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் தூங்கலாம், ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து அப்படி இப்படின்னு சொல்லி கதை சொல்லி பாட்டு பாடி தூங்க வச்சாச்சு. ரொம்ப நேரம் வந்து தூங்கவே மாட்டேன்ட்டான். எனக்கு டிவி பார்க்கணும், பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடணும், கிராஃப்ட் ஒர்க் பண்ணணும், அது இதுன்னு. தூங்குறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மேபி நம்மளும் சின்ன பிள்ளைல இப்படி தான் இருந்திருப்போம். ஆக்சுவலி எனக்கும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் தூங்குறதே பிடிக்காது. பட் வந்து நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் யஷ்வந்த்கிட்ட, நீ வந்து இன்னும் வளர வளர ஹையர் ஸ்டடீஸ் போக போக நீ தூங்கணும்னு நினச்சா கூட உனக்கு டைம் கிடைக்காதுடா. ஸோ அம்மா சொல்கிறேன் எல்லாம் தூங்கிக்கோன்னு சொல்லி அது இதையும் சொல்லி சமாதானப்படுத்தி கொஞ்சம் அழுதுகிட்டே தான் அப்படியே தூங்கினா. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு தென் வந்து பால் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்சிட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு. மோஸ்ட்லி ஃப்ரைடேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி இடியாப்பம் பணியாரம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம பண்ணலாம். பிகாஸ் ஹோம் ஒர்க்கும் வந்து நம்ம அன்றைக்கி பண்ணலன்னா கூட சாட்டர்டே பண்ணிக்கலாம், வீக்கெண்ட் இருக்குது. ஸோ அதனால் லேட்டாக தூங்கினா கூட கொஞ்சம் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் டிலேவாக எழுந்திரிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அண்ட் மிக்ஸி வந்து இன்னும் எங்களால் நாங்கள் வாங்கலை, இந்த வீக்கெண்ட் தான் போய் வாங்கணும். ஸோ அதனால் வந்து சைட் டிஷ் பண்ணுறது பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. யஷ்வந்த் வந்து சென்னா கிரேவி கேட்டார். பட் சென்னா கிரேவி பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக மிக்ஸி தேவை, மசாலா அரைக்கிறதுக்கு. ரெடிமேட் மசாலாலாம் வெளியில் நிறைய விற்குது இல்லையா. பட் எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. ஸோ நான் சொன்னேன் இல்லை இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணிக்கலாம். பூரிக்கு பண்ணுவோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசால், அந்த வந்து கன்சிஸ்டன்சியில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசால் பண்ணேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து பன்னீர் கிரேவி இல்லை வந்து பட்டாணி இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி கிரேவி சென்னா கிரேவி இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் பிடிக்கும். பட் ஸ்டில் வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி தக்காளி வெங்காயம் தொக்கு மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். பிகாஸ் அது எனக்கு பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். பட் யஷ்வந்த் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லி இந்த உருளைக்கிழங்கு மசாலே வந்து நான் பண்ணிட்டேன். அண்ட் டிவி பார்த்துட்டே வந்து பொறுமையாக சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருந்தேன். யஷ்வந்தும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அவனுக்கு இந்த மாதிரி வந்து
மாவு உருட்டுறது, அதை போட்டு பெரட்டுறது, அப்படியே கொஞ்சம் வீடை குப்பையாக்குறது, இந்த வேலையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து விட மாட்டேன். பட் இந்த மாதிரி டைம் கொஞ்சம் சீக்கிரம் ரிலாக்ஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சரி பண்ணிக்கோப்போ, வீடு வந்து நேஸ்டி பண்ணாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அண்ட் அவனுக்கு எப்போவுமே வந்து குட்டி குட்டி சப்பாத்தி தான் போடணும். ஸோ அதனால் அவனுக்கு குட்டி குட்டியாக போட்டுட்டு ஒரே கல்லே 3 போட்டுட்டேன், அப்படியே சின்ன சின்னதாக இருக்கவும். அண்ட் சப்பாத்தி போட்டு சஷ்வத்துக்கு கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. நானும் வந்து டின்னருக்கு உட்காந்துட்டேன். ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் சாப்பிட உட்காந்தேன், அப்போ தான் வந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. பாய்.